இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளமதே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடுங்களே, இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடுங்களே. பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு பிறந்தாரே, இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடுங்களே. பாவங்கள் போக்கிட, பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தூக்க கலக்கத்திலே பாடுற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயான்னு சொல்லும்போது கையை அசைச்சு பாடணும். எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? இயேசு பிறந்ததை நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடும் போது அவங்க கை தட்டி கேக் வெட்டி எப்படி எப்படியோ மகிழ்ச்சியாக கூட கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், இயேசு உங்களுக்காக தான் பிறந்தார். சரி, ஓகே. ஹல்லேலூயான்னு சொல்லும்போது கையை அசைச்சு பாடணும். ஓகேவா? யார் கையை அசைக்கலையோ அவங்க முன்னாடி கூப்பிட்ருவோம். ஓகே, சேர்ந்து பாடுமா? இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தார். கரங்களை அசைத்து சொல்லுமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, தூதர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கட்டுக்கள் அருந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட, நீதியே சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு பிறந்தாரே
நம்முடைய கட்டுகளை மாற்ற, நம்முடைய வியாதிகளை மாற்றுவதற்காக. ஹalleluya ஹalleluyaன்னு சொல்லுவோம். ஹalleluya 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 ஹalleluya. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. இயேசு என்பதற்கு பெயர் அவர் சகல பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் என்ன பிரச்சனைனா, எப்படியாவது நான் செஞ்ச பாவம் என்ன செய்யணும்? மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நான் பரலோகத்திற்கு போக முடியும், அந்த மோட்சலோகத்துக்கு போக முடியும். என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு இறங்கி வரும் பொழுது அவருக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டது. அது என்னதுன்னா இம்மானுவேல். எல்லாரும் சொல்லுங்க, இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என் கூட இயேசு இருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா இல்லையா சொல்லுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது இம்மானுவேலின் தேவன். அவர் வாக்கு கூட, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் இம்மானுவேலனாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அந்த இம்மானுவேலின் தேவனை நம்ம சேர்ந்து பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவது பாடல், இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே என்று பாடி நாம் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடி நாம் ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவோம். இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. 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 பெத்லகேமில் பிறந்த அவர் பாலகனாய் ஜனித்தார். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர் பாலகனாய் ஜனித்தவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுமா, மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்தவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுமா, மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர், நமக்குள் வாழும் இயேசு அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி
அந்த இம்மானுவேலின் தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோமா? அவர் இந்த பூமியில பிறக்கும் பொழுது அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. அவர் இம்மானுவேல் மாத்திரம் அல்ல, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா. கடைசியா ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. அது என்ன தெரியுமா? சமாதான பிரபு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த சமாதான பிரபுவாகிய இயேசு இன்றைக்கு உங்க உள்ளத்துல அவர் என்ன செய்வார்னா சமாதானத்தை தருவார். நம்முடைய தேசத்துல சமாதானத்தை தருவார், நம்முடைய கிராமத்துல அவர் சமாதானத்தை தருவார். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் மனிதர்கள் விரும்புவது சமாதானம். எப்ப எனக்கு சமாதானம் கிடைக்கும்? நமக்கு சமாதானம் கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பாடல் 4வது பாடல். ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனின் மீட்க நீரே, மண்ணில் வந்தீரே. பாருங்க, நீங்க பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையாக செயல்பட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை உங்களுக்காக எனக்காக மாம்சமாகி நம்ம மத்தியில் வெளிப்பட்டது. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் மோசே கிட்ட, தாவீது கிட்ட, இவங்க கிட்டலாம், ஆபிரகாம்கிட்ட, இவங்ககிட்டலாம் எப்படி பேசினார்னா வார்த்தையை கொண்டு தான் பேசினார். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மனிதனாக, நம்மை போல மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே எங்க 2 அல்லது 3 பேர் கூடினாலும் அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில் அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒண்ணு தான் கேட்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் வழக்கம் போல புது ட்ரெஸ் உடுத்திட்டு வழக்கம் போல கேக் சாப்பிட்டு இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிக்க கூடாது. நமக்காக மாம்சமாய் இறங்கி வந்த இயேசு அவர் நம்மோடு கூட எப்பவும் வாசம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உங்க உள்ளத்துல என்னைக்கு வாசம் பண்ணுகிறாரோ, இயேசு என்னைக்கு உங்க இருதயத்தில் அவர் இருக்க விரும்புகிறாரோ, அதுதான் நீங்க கொண்டாடுற உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பண்டிகை சந்தோஷம் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். இந்த ஆராதனை முடிஞ்ச உடனேயும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பண்டிகையின் சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இயேசு உங்கள் உள்ளத்தில் அவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்தில் அவர் வாழ்வதற்கு, அவர் வாசம் பண்ணுவதற்கு, அவர் எங்கே வாசம் பண்ணுறார் தெரியுமா? இயேசு சொன்னார், மனிதன் கையினால் கட்டின ஆலயத்தில் நான் என்ன செய்யல, வாசம் பண்ணல. அவர் வாசம் பண்ண விரும்புகிறது உங்கள் இருதயமாகிய ஆலயம். அவர் வாசம் பண்ண விரும்புகிறது உங்கள் இருதயமான ஆலயம். அந்த இருதயமாகிய ஆலயத்தில் இயேசு வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவார். நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 4வது பாடல். ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே, மண்ணில் வந்தீரே என்று பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே, மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே, மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, பலியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, பலியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மண்ணில் வந்தீரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. பொன்னை கேட்கலவோ, பொருளையும் கேட்கலாம், சொத்தை கேட்கலவோ, சம்பத்தை கேட்கலாம். பொன்னை கேட்கலவோ, பொருளையும் கேட்கலாம், சொத்தை கேட்கலவோ, சம்பத்தை கேட்கலாம். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. சாபத்தின் கட்டுக்களை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. சாபத்தின் கட்டுக்களை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே.
வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மண்ணில் வந்தீரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க மண்ணில் வந்தீரே. அல்லேலூயா. பக்கத்தில் உன் உள்ளத்தை கேட்குறான்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லணும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். இன்னும் பின்னாடிலாம் சொல்லவே இல்லையே, கை கொடுத்து சொல்லுங்க. இன்னொரு டைம் சொல்லுங்க, உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகளாய் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. அவரிடத்துல ஏசப்பா கிட்ட நீங்கள் என்ன நிலைமையில வந்தாலும் சரி, உங்களை ஒரு பிள்ளையாக மாற்றிடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, இளையகுமாரன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று போட்டுட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்துட்டு வரான். நான் வரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அவன் எப்போ தகப்பனை தேடி வரானோ அவர் ஓடி போய் கெட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுத்து அவன் அனைத்தனுடைய பிள்ளையா என்ன செஞ்சிட்டாரு, மாற்றிட்டார். ஒருவேளை அந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நிறைய செஞ்சுட்டேன், நான் பாவமான வாழ்க்கையில் வாழ்கிறேன், இயேசு என்ன மகனாக ஏற்றுக்கொள்வாரா? உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காகத்தான் அவர் இந்த பூமியில் மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. அந்த ஒரு ஸ்டான்ஸாக நம்ம பாட போகிறோம். பொண்ணை கேட்கல, உன் பொருளை கேட்கல, சொத்தை கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல, உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார். நீங்கள் போடுற காணிக்கை பெருசு இல்லை, ஆண்டவர் வாசம் பண்ணுவது உங்கள் இருதயமாகிய ஆலயம். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை இல்லை, அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணும்படி, அவர் உங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் தங்கி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த ரெண்டாவது ஸ்டான்ஸாக பாருங்கள். சாபத்தின் கட்டுக்களை, நமக்கு இருந்த எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் என் குடும்பத்தில் மறுபடியும் இந்த பிரச்சனை நடக்கு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி போராட்டம் நடக்கு, ஒருவேளை நான் சாபத்தில் இருக்கலாமா? இல்லை, உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் உங்களுக்காக அவர் சாபமானார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல வந்து பார்த்து சொல்லுங்க, நீங்க எதையும் செய்ய வேண்டாம், உங்களுக்காக இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்தார். அதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நம்ம இந்த ரெண்டு ஸ்டான்ஸாவையும் அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி பாடிட்டு அப்படியே நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். பொண்ணை கேட்கல, உன் பொருளை கேட்கல, உள்ளத்தை கேட்கிறார் என்று பாடி நாம் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பொண்ணை கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல. பொண்ணை கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல. உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபு. அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இன்னும் ஒரு விஷயம் கூப்பிடுவோம். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. சாபத்தின் கட்டுக்களை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. விசுவாசத்தோடு பாடுங்க பாப்போம். விசுவாசத்தோடு என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக. ஆமென். பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த
மகா பிரபுவே. நல்ல 2 கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நம்முடைய சாபத்தை மாற்றுவதற்காக பூமிக்கு வந்தவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், நம்முடைய கட்டுக்களை மாற்றுகிறவர், பாவத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய அத்தனை தண்டனையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 நிமிஷம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இயேசுவே, எனக்காக விண்ணுலகத்தை விட்டு இந்த மண் உலகத்துக்கு இறங்கி வந்த தேவகுமாரனே, அப்பா நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 நிமிஷம் நீங்களே நல்ல வாய்களை திறந்து இயேசுவா நன்றி செலுத்துங்க. நமக்காக ஏழ்மை கோலம் எடுத்தார், நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார், தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே வெறுமையாக்கினார். கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லாற்றிலிருந்து விடுதலை கொடுத்த அந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து, இயேசுவே இம்மானுவேலரே, என்னோடு கூட தங்கி இருக்கிறவரே, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் என் இருதயத்தில் நீங்க தங்கி இருக்கணும், என் உள்ளத்துல தங்கி இருக்கணும். அவரை நோக்கி கூப்பிடுங்க பாப்போம். இயேசுவே இம்மானுவேலனாய் வந்தவரே, சுகமாகும். அந்த நாமத்தில் அற்புதம் நடக்கும். நீங்க யாரெல்லாம் இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துறீங்களோ, இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை செய்றீங்களோ, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். நல்ல வாய்களை திறந்து அவர் நோக்கி கூப்பிடுங்க பாப்போம். இயேசுவே இயேசுவே. அவர் உங்களை கூப்பிடுற சத்தத்தை கேட்கிறவர். அன்னைக்கு குருடன் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்ட உடனே இயேசு நின்று அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். இந்த பண்டிகை ஆராதனையில் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் வேண்டியிருக்கு, ஒரே ஒரு தடவை கூப்பிடுங்க. அவர் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். அந்த நாமத்தில் விடுதலை உண்டாகும், அந்த நாமத்தில் ஜெயம் உண்டாகும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முழங்குகிற நாமம் அந்த இயேசுவின் நாமம். அவர் நாமத்தில் நமக்கு மன்னிப்பு உண்டு, அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். நல்ல விசுவாசத்தோடு வாய்களை திறந்து கூப்பிடுங்க பாப்போம். இயேசுவே தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த பண்டிகை ஆராதனையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து சம்பாதித்து வைத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நோக்கி கூப்பிடுவோமா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. சொல்லுமா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க. நல்ல கைகளை தட்டி அன்னைக்கு தூதர்கள் பாடி கர்த்தரை துதித்தது போல, சாஸ்திரிகள் கர்த்தரை துதித்தது போல, நமக்காக பூமிக்கு வந்த அந்த இயேசு ராஜனை நோக்கி உம் நாமம் வா. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வா. குறை தீர்க்கும் குறை நீர்க்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. அவரை நோக்கி கூப்பிடுவோமா. நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர். ஆமென். ஐயா வாழ்க. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து அவரை துதிக்க துதிக்க அவர் நமக்காக பூமிக்கு
தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உங்க பாவத்தை, சாபத்தை, வியாதிய, எல்லா எதிர்காலத்தை குறித்த பயத்தை எல்லாவற்றையும் மாற்றுகிற இயேசு இன்னைக்கு உங்க நடுவில் கடந்து வந்திருக்கிறா. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி, உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றும்படி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்தேன்னு சொன்னது போல, உங்களுக்கு மெய்யான சந்தோஷத்தை கொடுக்க, நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க இயேசு இங்க பிரசன்னமாய் இருக்கிறா. ஒரே ஒரு விஷயம் அவரை நோக்கி கூப்பிடுங்க பாப்பா. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட கூப்பிட விடுதலை தருகிற ஆவியானவருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றும்படி, உங்க புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றும்படி இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறா. இப்பொழுது ஒரு விடுதலை தர போகிறா. இந்த பண்டிகையின் சந்தோஷம் மட்டும் இல்ல, இன்னைக்கு இயேசு கொடுக்கிற அந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷமா, நிரந்தரமான சந்தோஷமா, உங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கவோ, உங்க சாபத்தை மாற்றவோ, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த நித்திய பரலோக ராஜ்யத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அன்றைக்கு அந்த பிள்ளை எங்கிருக்கிறது என்று சாஸ்திரிகள் விசாரித்து, ஆண்டவரே உம்மை பணிந்து கொள்ள, உம்மை ஆராதிக்க வந்தது மாதிரி நீர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர். உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி, உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாரும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? பக்தரை வாரும் ஆசையாவலோடு, நீர் பாரும் நீர் பாரும் பாலனை வானாதிராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவே தேவாதி தேவா, ஜோதியின் ஜோதி, மானிட தன்மை வெறுத்தீரே, தேவகுமாரன் ஒப்பில்லாவும் மைந்தன், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவே. பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, எங்களுக்காக இம்மானுவேலனாய் பிறந்த அந்த இயேசுவை நாங்கள் உயர்த்தி உம்மை பாடி உம்மை ஆராதித்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து மீதமான பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பண்டிகை ஆராதனை முடிந்து நம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது இன்றைக்கு ஒரு நிரந்தரமான, ஆண்டவரே மெய்யான ஒரு சந்தோஷத்தை பெற்று கடந்து செல்ல உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, என்னும் பெத்தலையில் போற்றி துதி மனமே, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுள்ள சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை இவ்வளவாய் நாம் என்னமுடன் போய் துதிக்க எங்கிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதி எங்கிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை
மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாமா? இங்கு தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலாமா? பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே, என்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே. அப்படி எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, இந்த பண்டிகை ஆராதனையில் உங்கள் வார்த்தையை கேட்கும்படி உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரை, இந்த பிள்ளைகளுடைய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பாரத்தோடு என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாதப்பா. நீ சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். உடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் உங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே மாம்சமாகி அந்த மாம்சத்தை அவர்களுக்குள்ளே வெளிப்படட்டும். அடியனை சிலுவையில் நிழலுக்குள் மறைத்து நீர் வெளிப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் அந்த இடத்துல தோன்றி அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். அவர் என்ன செய்தி சொல்லுகிறார்? முதலாவது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். உங்களை பார்த்து இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி தெரியல, எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் பயம் இல்லாத ஒரு மனிதனை பார்ப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வேதாகமத்தில் 365 முறை பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுவும் நீங்கள் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 2ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை பல முறை எழுதப்பட்டிருக்கும். தேவதூதன் முதலாவது சகேரியாவுக்கு தோன்றி சொல்லுவார், பயப்படாதே என்று சொல்லி. மரியாளுக்கு தோன்றி சொல்லுவார், பயப்படாதே என்று சொல்லி. இங்கே மேய்ப்பர்களுக்கு அவர் தோன்றி சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. இந்த பண்டிகை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் பயம் இல்லாத மனிதனை பார்ப்பது கஷ்டம். சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயம் இருக்கும். பொதுவாக இப்போ அரைப்பரிச்சை லீவ் விட்டாங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டு எப்படி இருக்கிறீங்க, லீவில் நல்லா சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டால் சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, எழுதின எக்ஸாமில் என்ன தான் மார்க் வருமோன்னு தெரியலையே, கொஞ்சம் பயமாக இருக்குன்னு தெரியும். இதே பெரியவங்களை கூப்பிட்டு கேட்டோம்னா அது நல்லா தான் இருக்குது, வருஷம் வேறு முடிய போகுது, இந்த புது வருஷம் எப்படி இருக்குமோன்னு தெரியலன்னு பயமாக இருக்கும். வயசான பாட்டியை மாதிரி கூப்பிட்டு கேட்டோம்னா, இந்த வருஷம் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டோம், அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் வரைக்கும் ஏசப்பா வச்சிருப்பாரா அப்படின்னு நினைச்சியும். ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பயத்தோடு கலக்கத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். இல்லைன்னா இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, பயப்படாதிருங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்பவும் இன்னொரு விஷயம், நல்லா கையை பிடிச்சி பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். ஏன் நான் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் எவர்களை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறோமோ அவங்கெல்லாம், நம்மளை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதிருங்கள். ஏன் பயப்படாதிருங்கள்? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இயேசு இந்த உலகத்தில் வந்தது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டுமல்ல, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டுமல்ல, இல்லை ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிற மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இயேசுவை யாரும் எங்க குடும்ப தெய்வம், எங்களுடைய குல தெய்வம், எங்க வீட்டுக்கு மட்டும்தான் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற
அத்தனை மக்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு சிலர் அறியாம சொல்லுவாங்க, இயேசு வெள்ளைக்காரங்க கடவுள். இல்லை இல்லை, இயேசு வெள்ளைக்காரங்க கடவுள் இல்ல, இந்த முழு உலகத்துக்கும் அவர்தான் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவர் பிறந்தது, அவர் எங்கேயோ ஐரோப்பா கண்டத்தில் அவர் பிறக்கல, அவர் பிறந்தது ஆசியா கண்டத்தில். அவர் பிறந்தது பெத்லகேம் என்கிற ஊர்ல பிறந்தார். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த உலகத்துடைய மைய பகுதி எது அப்படின்னு நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துடைய மைய பகுதி எதுன்னா பெத்லகேம். அந்த பெத்லகேம்ல தான் இயேசு பிறந்தார். பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் சர்வ வல்லமை ஆண்டவர். ஒரே ஒரு வார்த்தையால நாம் கண்ணிட்டு இன்னைக்கு பார்க்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மலைகள், ஆறுகள், கடல்கள் எல்லாத்தையும் அவர் எப்படி படைச்சார்னா, தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரே வார்த்தையால படைத்தார். அவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த பூமியில சாதாரண மனிதனாக ஏன் பிறந்தார்? அவர் பிறந்ததுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? அவர் பிறப்பின் நிமித்தம் நாம் எதை நாம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த தேவதூதன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இந்த பயம் எப்ப ஆரம்பித்தது? இந்த உலகத்துல இந்த பயம் எப்ப ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க திருப்பிக்கோங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ம் 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 விலகி ம் 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 தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். இந்த உலகத்தில் முதல் பயம் எங்கே வந்துச்சு அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் வந்துச்சு. எங்கே வந்துச்சு? ஆமாம், பொதுவாக நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து என்ன செய்யணும்? பேசணும். அப்படின்னா தான் நீங்கள்லாம் ஜீவனோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சத்தம் வர இல்லையா? சொல்லுங்கள். ஆமாம், பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் உருவாக்கினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர் ஆதாமையும் ஏவாளை உருவாக்கி அவர்களுக்கு சகல உரிமையும் கொடுத்தார், அவங்களுக்கு சகல ஆளுகையும் கொடுத்தார். அங்கே இருக்கிற காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றும் யாருக்கு கீழ்ப்படிந்தது என்று சொன்னால் ஆதாமும் ஏவாளுக்கு கீழ்ப்படிந்தது. ஆண்டவர் உருவாக்கின அந்த தோட்டத்தில் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் இறங்கி வந்து ஆதாமோடு ஏவாளோடு அவர் என்ன செய்வார்? பேசுவார். இப்படி நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு நாள் தேவன் இறங்கி வந்து பார்க்கிறார், ஆதாமை ஏவாளையும் காணும். அவர் கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கூப்பிடும்போது ஆதாம் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் நிர்வாணி என்று பயந்து நான் என்ன செய்கிறேன்? ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆதாம் சொல்லுகிறார். பாருங்க, முதல் பயம் ஆரம்பித்த இடம் ஏதேன் தோட்டம். இந்த ஆதாம் ஏன் பயந்தார்? ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசினவர், ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடினவர், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் வந்து அவர் சகல காரியத்தையும் பகிர்ந்து கொண்டவர். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் ஆண்டவர் ஆதாம் என்ன செஞ்சாரு? வச்சார். பாருங்க, ஆதாமுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபை கொடுத்தார் தெரியுமா? நீங்க பைபிள் வாசிச்சு பார்த்தா தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னா, யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு. அவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு, ஆனா பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட கொடுக்குறாரு? ஆதாம்கிட்ட கொடுக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தையே ஆளுகை செய்யக்கூடிய, அந்த ஏதேன் தோட்டத்து மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய முழு அதிகாரத்தையும் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்த போது அவர்களுக்குள்ள என்ன உண்டானது என்று சொன்னால் பயம் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது பயம் எப்போ வரும் அப்படின்னா, நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பயம் உண்டாகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் அவனுக்கு பயத்தை கொண்டு வரும். பாவம் தான் முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை திருடி பயத்தை கொண்டு வரும். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் ஒரு நியூஸ் வாசித்தேன்.
அதில் வாசித்த நியூஸ் என்ன தெரியுமா? ஆந்திரா மாநிலத்திலிருந்து திருநெல்வேலிக்கு காரில் கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு கஞ்சா பொட்டணத்தை கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. கடத்திக்கிட்டு வரும்பொழுது காவல்துறை நின்று செக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த காரை நிப்பாட்டிட்டு அந்த காரில் வந்த 3 பேரும் அங்கேருந்து ஓடிட்டாங்க. அப்போ 2 பேரை போலீஸ் கைது பண்ணிட்டு ஒருத்தர் தலைமறைவாயிட்டார். கைதான 2 பேரும் வாலிப பசங்க. ஓடினது அந்த வாலிப பசங்களுடைய தகப்பன். நடந்தது என்ன தெரியுமா? காவல்துறை அவரை தேடினது. அவர் தலைமறைவாகி பயந்து 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 ஓடி கடைசியில் காவல்துறை கையில் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்று பேப்பரில் வாசித்தேன். 20 நாள் தான் அந்த சம்பவம் நடந்தது. பாருங்க, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வரும். இங்க ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் அவங்க உலாவி கொண்டிருந்தாங்க, தேவனோடு சந்தோஷமா இருந்தாங்க, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்திருந்தார். ஆனா பாவம் அவங்க சமாதானத்தை கெடுத்தது, பாவம் அவங்க நிம்மதியை கெடுத்தது, பாவம் அவங்க வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்தது. மாத்திரமல்ல, அவங்களுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணினது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் எதனால உங்க வாழ்க்கையில் பயம் உங்களை ஆளுகை செய்கிறது? நீங்க செய்கிற ஏதோ ஒரு பாவம் உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், நீங்க தேவனுக்கு விரோதமா ஒருவேளை நீங்க செய்கிற பாவம் யாருக்குமே தெரியாம இருக்கலாம். அந்த பாவம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்துவிடும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்வதின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். மரணம் என்பது நம்ம நினைச்ச உடனே பாவம் செஞ்ச உடனே செத்து போயிடும், அந்த மரணம் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம் தெரியுமா? முதலாவது நம் ஆத்மா மரணம். இந்த ஆதாமும் ஏவாளும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அந்த ஏதேன் தோட்டத்தில் அனுபவிச்சுட்டாங்க. அதனால தான் அவங்க ஆத்மா தேவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவங்க ஆத்மா தேவனை தேட முடியவில்லை. உங்க ஆத்மாவில் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பாவம் இருந்தா அந்த பாவம் உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும். அந்த பாவம் உங்களுக்கும் இயேசுவுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கும். ஏசாயா 58 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உங்க அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் கொண்டு போய்விடும். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் உங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். இந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அந்த செய்தித்தாளில் வாசிச்ச அந்த செய்தியை நான் வாசித்தேன். எப்படி இவங்க இந்த கஞ்சா கடத்துகிற இந்த தொழிலில் இறங்குனாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க ஆரம்பத்தில் முதல் அவங்க சின்னதாக ரேஷன் அரிசியை கடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒன்று தெரியுமா? பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஏன்னா அந்த பாவத்தை செய்ய வைக்கிறவன் பிசாசானவன். ஏன் பாவத்தை பிசாசு செய்ய வைக்கிறான்னா, பாவம் செய்கிற ஒரு மனிதனால தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. அந்த பாவம் சின்னதாக ஆரம்பிக்கும், ஆனால் அந்த பாவத்தினோட விளைவு ஒரு நாள் பெரிய லெவலாக அது என்ன செஞ்சிடும், போயிடும். இங்கே பாருங்க, ஆதாமும் ஏவாளும் அவங்க பாவம் செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லா கனியும் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சகத்தின் கனியை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. நீங்கள் அதை புசிச்சிங்கன்னா நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கனி அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு வேதம் சொல்கிறது, அது புசிப்புக்கு நல்லதும் அவங்க பார்வைக்கு இன்பமாய் இருந்ததா. வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கனி அவர்களுக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு அது எப்படி இருந்தது என்று சொன்னால் இன்பமாய் இருந்தது. 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாக. பாருங்க, பாவம் செய்வதற்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு அதை பார்க்கும் பொழுது நமக்குள்ள நம்மளை அறியாமலே அது ஆசை வந்தாகும். ஆனா அந்த பாவத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்ச பிறகு ஆதாமும் ஏவாளும் எப்படி நிர்வாணியாய் பயந்து போனார்களோ, எப்படி தங்களுடைய தேவன் கொடுத்த அடைக்கலத்தை விட்டு அவர்கள் ஓடி போனார்களோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத பாவம் இருந்துச்சுன்னா நிச்சயமாய் அது உங்க வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வரும். எனக்கு தெரிந்த ஊழியக்காரர் ஒரு விஷயம், அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவர் சாட்சியாக சொன்னார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவ பழக்கத்திலையும் வாழ்ந்தார். குடிக்க, விபச்சாரம், வேசித்தனம், கஞ்சா,
களம் வாங்கிறது, இப்படி நிறைய பாவத்தில் அவர் வாழ்ந்தார். குடிக்க பணம் இல்லை அப்படின்னா ராத்திரியெல்லாம் போய் அங்கே அவங்க கிராமத்தில் இருந்ததுனால அவங்க கிராமத்தில் இருக்கிற பெரிய பெரிய கடையிலலாம் போய் திருடுவாங்களாம். யாரையும் தைரியமாக அடிக்கிறது, இப்படி துன்மார்க்கமாய் வாழ்ந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், தம்பி நான் பாவத்தில் வாழும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், எப்பவும் பயமாக இருக்கும். எப்போ யார் எங்கள் வீட்டுக்கு சண்டைக்கு வருவான்னு தெரியாது, எப்போ போலீஸ்காரங்க எங்கள் வீட்டில் வந்து கதவை தட்டுவாங்கன்னு தெரியாது. நான் பாவத்தில் வாழ்ந்தேன். அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு நாள் இதே மாதிரி நடந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு அவங்க சகோதரியோட மகன் டான்ஸ் ஆடுறதுக்காக அந்த டான்ஸ் ப்ரோக்ராமை பார்க்க போயிருக்கிறார். பார்க்க போகும்பொழுது அங்கே இருந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார், உன் பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு மட்டும்தான், உன் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு மட்டும்தான் சொன்ன உடனேயும் அந்த வாலிபர் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணாரா, இயேசுவே என்னுடைய பாவத்தையும் மன்னியும், என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் இயேசு நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு அவர் பாவத்தை மன்னித்து கழுவி இன்னைக்கு அவரை பெரிய ஊழியக்காரராய் மாற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. பாவத்தை நீங்க விட நினைச்சாலும் விட முடியாது. ஏன்னா வசனம் சொல்கிறது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் சூழ்ந்திருக்கிறது, பாவம் அவனை கயிற்றினால் என்ன செய்கிறது, கட்டி வைத்திருக்கிறது. பாவம் ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறலாமே, இன்னைக்கு ஒரு நாள் விளையாட்டா இதை செய்யலாமே, நீங்க விளையாட்டா செய்ய ஆரம்பிச்ச பாவம் ஒரு நாள் உங்களை அடிமைப்படுத்திவிடும். ஏன் என்று சொன்னால் பாவத்தை செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி 1 யோவான் 3:4 சொல்கிறது. உங்களை பாவம் செய்ய வைக்கிற அந்த பிசாசு உங்களை அடிமையாக்கி வைத்திருவான். பாவம் உங்கள் வாழ்க்கையில பயத்தை உண்டு பண்ணும். நீங்க ஒருவேளை எந்த பாவத்தில் அடிமையா இருந்தாலும் சரி, மதுபான பழக்கம், போதை வஸ்துக்கள், இல்லைனா தவறான காரியங்கள், எந்த பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். மத்தேயு 1:21 வாசிங்க. அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்ட பாருங்க, அவர் இயேசு, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி. வாசிங்க மத்தேயு 1:21. அவள் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். உங்க பாவத்திலிருந்து உங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். ரட்சிப்பார்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விடுதலை தருவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியும் பிரதர், நான் செய்யறது பாவம் எனக்கு தெரியும், என்னால் அந்த பாவத்தை விட முடியலையே. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷம் அந்த பாவ பழக்கத்தில் நீங்க அடிமையா இருந்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், இயேசுவே நீர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க தானே என் பூமிக்கு இறங்கி வந்து என்னை விடுதலை ஆக்கும், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை ஆக்கும்னு சொல்லி நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நீங்க விட முடியாத அந்த பாவத்திலிருந்து இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். பாவத்தினால் உண்டான பயத்தை உங்களுக்கு மாற்ற இயேசு போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாவத்தினால் உண்டான பயத்தை இயேசு இன்றைக்கு மாற்றுவார். அல்லேலூயா. அவர் அதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில பயம் எதனால வருகிறது? 6 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் போதும். இந்த இடத்துல யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா யவீருவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யவீரு யாரு அப்படின்னா, அவர் ஒரு ஜெப ஆலய தலைவன். அந்த ஜெப ஆலய தலைவனாகி யவீருடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறார். அவள் வியாதிப்பட்டிருந்த உடனே அவளுக்கு சுகமாக வேண்டும் என்று சொல்லி யவீரு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். இயேசுவே, என் மகள் வீட்டில் வியாதிப்பட்டிருக்கிறா, என் மகளை வந்து நீங்கள் சுகமாக்க வாங்க அப்படின்னு அவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். யவீரு இயேசுவை கூப்பிட்ட உடனே இயேசு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வருகிறார். இயேசு வருகிற வழியிலே அங்கே இன்னொரு அற்புதம் நடந்து விடுகிறது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாகிறாள். இந்த அற்புதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யவீருடைய வீட்டிலிருந்து சிலர் வருகிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க,
6வது வசனம். அவர்கள் சொன்ன 35ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தியை பாருங்க, அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, இயேசுவே என் வீட்டுக்கு வாங்க, என் மக வியாதி இருக்கிறா, என் மகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு இருக்கும் போதே வீட்டில இருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? இனி போதகர் வந்து ஒரு காரியம் நடக்க போறதில்ல, இனி இயேசு வந்து அங்கே ஒன்றுமே நடக்க போறதில்ல, இனி என்ன நடக்க போகுது? உன் மக என்ன செஞ்சிட்டா? மரித்து போயிட்டா. இந்த வார்த்தையை கேட்டபோது யவீருக்குள்ளே என்ன உண்டானது என்று சொன்னால் பயம் உண்டானது. முதல்ல நான் சொன்னேன், பாவம் உங்கள் வாழ்க்கையில் பயத்தை உண்டு பண்ணும். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் எது பயத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா, சூழ்நிலைமை உங்கள் வாழ்க்கையில் பயத்தை உண்டாக்கும். நீங்கள் வாழ்கிற சூழ்நிலைமையில் உங்கள் குடும்பத்தால் பேசுகிற சில வார்த்தை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சிலர் பேசுகிற வார்த்தை, சமுதாயத்தில் பேசுகிற வார்த்தை, எப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், எப்போ நீ வீடு கட்டுவ, எப்போ உனக்கு இந்த வியாதி சுகமாகும், எப்போ உன் குடும்பத்துக்கு இந்த கடன் பிரச்சனை மாறும், மற்றவர்கள் கேட்கிற கேள்வி, மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைமை உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். இன்னைக்கு சூழ்நிலைமை உங்க வாழ்க்கையில பயத்தை உண்டு பண்ணும். பாருங்க, யவீரு பயப்படுறான். ஐயோ, இயேசு உயிரோடு கூட இருந்தா, என் மகள் உயிரோடு கூட இருக்கும்போது இயேசு வந்தாருன்னா சுகமாயிருவாளே. ஆனா பாருங்க, மரித்து போனாலும் அந்த இருக்கிற சூழ்நிலைமைகள் எப்படி இருந்தாலும் இயேசு உயிரோடு கூட வந்து மரித்த அவ மகளை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது, கையில் இருந்த கொஞ்சம் பணமும் போயிட்டு, இனி என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இனி என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இனி பிறக்க போகிற புது வருஷம் எப்படி இருக்கும், 2025 நல்லா இருக்கும்னு ஆரம்பித்தேன், எல்லாமே தோல்வி, எல்லாமே ஏமாற்றம் என்று சொல்லி எதிர்கால பயத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். பிறந்த பாலகனாகிய இயேசு உங்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள். உங்கள் எதிர்காலத்தின் சூழ்நிலைமையை மாற்ற அவரால் முடியும். யவீருடைய வீட்டிலிருந்து வந்தவங்க சொன்னாங்க, அவ்வளோதான், இயேசுவை கூப்பிடாத, இனி உன் வீட்டில் ஒன்றுமே நடக்காது. இல்லை, இயேசு முடிந்து போன இடத்துல மரித்து போன அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்து ஒரு அற்புதம் செய்தார். அதே போல் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் இனி அவ்வளோதான், அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, முடிந்து போனதில் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்காலம் முடிந்து போய் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார். 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையும் எங்கள் குடும்பத்தில் இருந்த எங்கள் எல்லாருடைய எதிர்காலம் இதே மாதிரி கேள்விக்குறியாக இருந்தது. நாங்கள் 2 பிள்ளைகள் தான் பிறந்தோம். என் தங்கச்சி பிறக்கலை, என் தம்பி குட்டி பையன், நான் வியாதியோடு இருக்கிறேன். இதே டிசம்பர் 25ஆம் தேதி அதிகாலையில் சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு மரண படுக்கையோடு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை தூக்கிட்டு போனாங்க. அவங்க தூக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு இருந்த ஒரே கேள்வி, என் பையனுக்கு சரியாகுமா? கோயில்பட்டில் இருந்த எல்லா டாக்டரும் கைவிட்டுட்டாங்களே, என் பையனுக்கு சுகமாகுமா? கையில் இன்னொரு சின்ன பையன் வேறு இருக்கிறானே. ஒரு பக்கம் எங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் நான் வியாதி. இந்த சூழ்நிலையில் எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பயத்தோடு வேதனையோடு நாங்கள் இருந்தோம். சென்னை பட்டணத்தில் இருந்த டாக்டர் எல்லாரும் பரிசோதித்து சொன்ன ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த பையனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், இவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த பையனை காப்பாற்ற முடியும், ஆனால் ரொம்ப நாள் காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்கள் தெருவில் இருக்கிற நிறைய பேர் என்னை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஏன் இந்த பையன் இப்படி இருக்கிறான், இந்த பையனுக்கு எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க. எங்களுடைய எதிர்காலத்தும் எங்களுக்கே கேள்வியாக இருந்தது. எங்கள் அப்பா சென்னையில் எங்களை விட்டுட்டு இங்கே கோயில்பட்டிக்கு திரும்ப வந்துட்டாங்க. எங்கள் அம்மா என்னை வச்சுட்டு, என் சின்ன பையனை வச்சுட்டு, எங்கள் தாத்தா பாட்டி வச்சுட்டு, தெரியாத ஊரில் படிப்பறிவு இல்லாத சூழ்நிலையில் ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போய் ஐயோ என் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் வியாதிப்பட்ட பிள்ளை, அவ்வளோதானா என்னோட சூழ்நிலை, அவ்வளோதானா இருக்கிற சமயத்தில் இதே கிறிஸ்மஸ் நாளில் இயேசு எங்களை சந்தித்தார்.
முடிந்து போன எங்கள் வாழ்க்கையை திரும்ப உயிர் கொடுத்தார், எங்களுக்கு எதிர்காலம் கொடுத்தார், வியாதியிலிருந்து என்னுடைய படுக்கையை மாற்றினார், எனக்கு சுகம் கொடுத்தார், எனக்கு ஜீவன் கொடுத்தார். எங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு எங்கள் குடும்பத்தை இயேசு சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், இயேசு அதிசயமானவர். உங்களுக்கு அற்புதம் நடக்காதுன்னு சொன்னது யாரு? மனிதர்கள் சொல்லலாம். யவீருடைய வீட்டில் இருந்தவங்க சொன்னாங்க, அவ்வளோதான், இயேசுவை கூப்பிடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, இயேசு சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே, நீ விசுவாசமாயிரு. உனக்கு அற்புதம் செய்வதற்காக, உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக, இந்த உலகத்தின் பாவம், சாபம், வியாதி எல்லாவற்றையும் மாற்றுவதற்காகத்தான் இந்த பூமியிலே நான் மனிதனாய் இறங்கி வந்தேன் இயேசு சொல்றார். அந்த இயேசுவை விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தினால் வந்த பயத்தை மாற்றுவார். எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்கல்ல, அந்த பயத்தை இயேசு மாற்றுவார். மூன்றாவது, அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பயத்தை மாற்றுவார்னா, சாபத்தினால் உண்டாகிற பயத்தை மாற்றுவார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கன்னா அந்த வசனம் விதமாக சொல்லுகிறது. வாசிங்க பாப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். மூன்றாவது சாபம். இன்னைக்கு மனிதன் பயப்படுகிற மிக முக்கியமான விஷயம் சாபம். சாபம். என் குடும்பத்தில் என்ன சாபமோ தெரியல, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் குடும்பத்தில் என்ன சாபமோ தெரியல, இந்த கடன் பிரச்சனை மாறல, என்ன சாபனே தெரியல, தொடர்ந்து இழப்பு, தொடர்ந்து ஏமாற்றம், தொடர்ந்து தோல்வி, தொடர்ந்து நிந்தை, அவமானம். இப்படிப்பட்ட சூழல் நீங்க இருக்கலாம். இங்க வசனம் அழகா சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதிக்கப்படி இயேசு சிலுவையில் நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தேவன் அவர்களுக்கு 3 விதமான சாபம் வந்தது. அவர்கள் பாருங்க, தோட்டத்தை விட்டு வெளியே போனாங்க. நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்லி ஏவாள் சாபத்தின் நிமித்தம் ஏற்படுத்தது. இன்னும் ஆதாமோட வாழ்க்கையில பாருங்க, நீ வேர்வை சிந்தி உழைச்சாதான் பூமி தன்னுடைய பலன் தரும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின் சாபம். இந்த சாபத்தை எல்லாம் மாற்றுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் சாபத்தை அவர் எப்படி மாற்றினார்னா, அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடந்த நாளைக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் ஒரு சகோதரியுடைய சாட்சியை நான் வாசித்தேன். அந்த சகோதரி சாட்சி அப்படி போட்டிருந்தாங்க. அவங்க குடும்பத்தில் 4-5 தலைமுறையாம் அவங்களுக்கு குடும்பத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையுடைய அந்த கை கால் விரல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, மாட்டுடைய விரல் மாதிரி இருக்குமா. மாட்டுடைய கை கால் விரல் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குமா. அப்போ அந்த சகோதரி எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க வீட்டில் வயதான ஒரு பெரியவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்களாம், நம்முடைய தாத்தாவுடைய தாத்தா, நம்முடைய முன்னோதியர்கள் செய்த பாவத்தினால தான் நம்ம குடும்பத்தில் இது சாபமாக தொடருது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா, நம்ம முன்னோர்கள் அப்படி என்ன பாவம் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்கன்னு கேட்கும்போது அவங்க நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க முன்னோர்கள் அந்த கிராமத்தில் நல்ல செல்வ செழிப்பாக வசதியாக இருக்கும் பொழுது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு ஏழை விவசாயியுடைய மாடு இவங்களுடைய விளைநிலத்துக்குள்ளே வந்து அங்கே இருந்த பயிரெல்லாம் அது என்ன செஞ்சிச்சான், சாப்பிட்டுருச்சான். இதை பார்த்த உடனேயும் அவங்களுடைய விவசாய நிலத்தில் வேலை பார்த்தவங்க வந்து வேகமாக போய் அங்கே இருந்த பெரியவங்ககிட்ட போய், ஐயா இந்த மாடு வந்து நம்ம நிலத்தில் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு உடனேயும் அந்த மாடு யாருடைய மாடுன்னு கேட்டால் அந்த மாடு அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயியுடைய மாடு. இந்த பெரியவங்க என்ன பண்ணாங்க, நம்மளை கேட்க யார் இருக்கான்னு சொல்லி தைரியமாக துணிகரமாக நீங்கள் அந்த மாடை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மாட்டை உயிரோட தோலை உரித்து அனுப்புங்கன்னாங்களாம். வேலை பார்க்குறவங்க வேறு வழி தெரியாமல் அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த மாட்டை உயிரோட தோலை உரிச்சாங்களாம். அந்த மாடு ரத்த வடிய வடிய கதறிக்கிட்டு ஓடி போய் அங்கே இருக்கிற அந்த அந்த ஏழை விவசாயி வீட்டு முன்னாடி போய் அந்த மாடு மறிச்சது.
அந்த ஏழை விவசாயிக்கு நீதி செய்வதற்கு யாரும் இல்லை. அங்கே போய் யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க செல்வம் மிகுந்தவர்கள், இவங்க தான் பணக்காரங்க, இவங்களுடைய விளைநிலத்தில் தான் எல்லாரும் வேலை பார்க்காங்க. நடந்தது என்ன தெரியுமா? அது நடந்து சில வருடங்களுக்குள்ளே அந்த குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாமே அந்த மாட்டுடைய கை கால் மாறி என்ன செய்ய ஆரம்பிச்சது? பிறக்க ஆரம்பிச்சது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் செய்கிற பாவம் சாதாரணமானது இல்லை. நீங்கள் செய்கிற பாவம் மற்றவர்களை பாதிச்சது அப்படின்னா நிச்சயமாக அது உங்கள் குடும்பத்தில் சாபமாக மாறும். மறந்துடாதீங்க. பாவத்தோட விளைவு நிறைய பேருக்கு தெரியல. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு அது சாபத்தை கொண்டு வரும். நீங்கள் அநியாயமாய் பணத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் அந்த அநியாய பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே சாபத்தை உண்டாக்கும். நீங்கள் செய்கிற எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வரும். நீங்கள் உங்கள் கணவரை நீங்கள் கண்ணீர் வடிக்க வைத்தா உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்க்க வேண்டியது வரும். நீங்கள் உங்கள் மாமியாரை கண்ணீர் வடிக்க வைத்தா அது உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். கடந்த சில நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா என் மருமகன் என் மகளை ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணுறாரு, எவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்கிடவே முடியலை அப்படின்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் ஏசப்பட்ட மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் செய்த பாவம் இருந்தால். அவர் சொன்னார், ஐயா நான் திருமணமான பொழுதில் என் மனைவியை நான் இதே மாதிரி அடித்து டார்ச்சர் பண்ணேன். நான் எந்த அளவு நான் டார்ச்சர் பண்ணணும், அந்த பாவம் தான் சாபமாக இன்னைக்கு என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பாவம் சாபமாய் கிரியை செய்யும். அதே மாதிரி பாருங்க, எல்லாருக்கும் அதே மாதிரி மாட்டு மாதிரி கை கால்லாம் பிறந்ததான். இப்போ அந்த குடும்பத்தில் ஒரே ஒருத்தங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோனையும் அங்கே ஆலயத்தில் சொன்னாங்க, இயேசு உங்கள் குடும்பத்தின் சாபத்தை மாற்றுவார், உங்கள் சாபத்தை மாற்றுவதற்காக தான் இயேசு பிறந்தார்னு சொன்னாங்க. இவங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்களா, இயேசுவே என் குடும்பத்தில் சாபத்தை மாற்றுறதுக்காக பிறந்தீங்க, தலைமுறையா என் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் வருகிற சாபம் எனக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாங்களாம். இப்போ இவங்களுக்கு திருமணமானது, கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க குழந்தை கருத்தரித்திருந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சொன்னாங்களாம், உனக்கு எப்படி குழந்தை பிறக்குன்னு பார்ப்போம். அவங்க சொன்னாங்களாம், இல்லை எனக்கு பிறக்கிற குழந்தை சாபமாக பிறக்காது, ஏசப்பா அதை ஆசீர்வதித்து பிறப்பார். ஏன்னா இயேசு ஏன் சாபத்தெல்லாம் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி விசுவாசத்தோடு தைரியமாக சொன்னாங்களாம். நடந்தது என்ன தெரியுமா? அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற அந்த நாள் வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை நல்லா அழகா கை கால் திலகாத்திரத்தோடு பிறந்தது. சத்தமாக ரயிலியா சொல்லுங்க. இயேசு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற பாவம், வியாதி, கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்கள் சாபம் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு நீங்கள் எதுவும் பரிகாரம் செய்யணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், என் சாபம் மாறுறதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும், நான் ஏதாவது பரிகாரம் செஞ்சால் என் சாபம் மாறுமா, நான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் என் சாபம் மாறுமா, இல்லைனா நான் என்னை நானே வருத்தி கொண்டா என் சாபம் மாறுமா? உங்கள் சாபத்தை மாற்றுவதற்காக, உங்கள் சாபத்திற்கு ஏற்ற பலனை இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். அவர் சொல்றார், நானே உன் பரிகாரியான கர்த்தர். அவர் உங்களுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ண, உங்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். 3 காரியம் சொன்னேன். பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். 2வது சூழ்நிலையிலிருந்த பயத்தை உங்களுக்கு மாற்றி போடுவார். 3வது சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நாம் எல்லாம் ஜெபிக்க முடிய எழுந்து நிற்போம். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்போம். பயப்படாதிருங்கள். தூதன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதிருங்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு. முதலாவது பாவத்தினால் உண்டான பயத்தை மாற்றுவார். அவர் நோக்கி பாருங்க. பாவத்தின் நிமித்தம் வந்த பயம், ஏதோ ஒரு பாவம் உங்களால் விட முடியலை, உங்களுக்கு நல்லா தெரியுது நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லி, உங்கள் பாவத்தை மன்னிக்க மட்டும் இல்லை, உங்கள் பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் தெரிஞ்சு அந்த பாவத்தில் சிக்கினாலும் சரி, இல்லை தெரியாமல் அந்த பாவத்தில் அகப்பட்டாலும் சரி, இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் வலது கரத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து, வேதம் சொல்லுகிறது, நாம் பாவமில்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராதுன்னு வேதம் சொல்லுகிறது. உங்கள் வலது கரத்தை இருதயத்தில் வச்சு உண்மையாக ஏசப்பா
நான் பாவமான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறேன், எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. யாரும் எங்கேயும் வேடிக்கை பார்க்காதீங்க, எல்லாம் கண்களை மூடி. இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். இயேசு இன்னைக்கு உங்களை பிரத்யட்சமாக ஒவ்வொருத்தரையும் அவர் சந்திக்க போகிறார். உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவர் விடுதலையாக்க போகிறார். அவர் இங்கு தான் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் மாம்சியை கண்ணால் அவரை பார்க்க முடியாட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். இந்த ஆலயத்தில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் பாவமான இருதயத்தை அவர் எடுத்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்க போகிறார். உங்கள் புது இருதயத்தை அவர் கொடுக்க போகிறார். எல்லாம் வலது கரத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து கண்களை மூடி, சும்மா ஏதோ சர்ச்சில் ஆராதனை பண்ணோம் அப்படி முடிஞ்சிடக்கூடாது. இந்த உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் இன்றைக்கி பெற்றுக்கொள்ளணும். இயேசு தருகிற மெய்யான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பாவத்தினால் வருகிற அந்த பயம் மாறி சந்தோஷத்தை நீங்கள் இன்றைக்கி பெற்றுக்கொள்ளணும். வலது கரத்தை உண்மையத்தில் வச்சு, ஏசப்பா, நான் பாவம் செய்கிறதுனால தான் என் குடும்பத்தில் பிரச்சனை, நான் இந்த குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால தான் என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இந்த பாவ பழக்கத்துலேருந்து எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. உண்மையாக கேளுங்க பார்ப்போம். நீங்கள் உண்மையாக கேட்டிங்கன்னா உங்களை ஒருபோது ஏசப்பா பாவின்னு அவர் புறம்பே தள்ள மாட்டார். உங்களை ஒருபோது அவர் பாவின்னு புறம்பே தள்ளாதவர். உங்கள் பாவத்தை அவர் மன்னித்து உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர். ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் உங்கள் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தமாக்குங்க, இனி எந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்னு சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற பரிசுத்த ஆவியான வல்லமை இப்பொழுது உங்கள் மேலே இறங்கி வருகிறது. உங்கள் இருதயத்தை இயேசு புது இருதயமாய் மாற்றுகிறார். உங்கள் இருதயத்தை புது இருதயமாய் மாற்றுகிறார். அந்த பாவ சிந்தனை இன்றோடு மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் இனி அந்த பாவத்தை நீங்க நினைச்சாலும் செய்ய முடியாது. அந்த பாவ சிந்தனையிலிருந்து இயேசு இன்றைக்கு ஒரு விடுதலை தருவீராக. இன்றைக்கு விடுதலை தருவீராக. யார் யார் உள்ளத்தில் கை வைத்து இயேசுவே எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தாரும் ஜெபிக்கிறாங்களோ, இப்பொழுது பாலகனாய் பிறந்து ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்த மனுக்குமாராய இம்மானுவேலரே, இந்த பிள்ளைகளுக்கு பாவத்திலிருந்து ஒரு மெய்யான விடுதலையை தாரு, மெய்யான விடுதலையை தாரு. இரண்டாவது, இயேசு சூழ்நிலையை குறித்த பயத்தை மாற்றுகிறார். இங்கு வந்திருக்கிற நிறைய பேருக்குள்ள என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே, என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியலையே, இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் இந்த வருஷம் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சேன், தோல்வியை சந்திச்சேன், பிறக்கிற புது வருஷம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா, நான் வீடு கட்டிடுவேனா, வாங்கின கடனை அடைச்சிருவேனா, எப்படி இதை சமாளிப்பேன்? இல்லை, இயேசு உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு. முடிந்து போனதில் நான் ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்க போகிறேன். முடிந்து போனதில் நான் ஒரு புதிய ஆரம்பத்தை வைக்க போகிறேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லா பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும், பயத்தின் ஆவி வெளியேறட்டும். சிலருக்கு வியாதியை குறித்து பயம், சிலருக்கு என்னுடைய பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன், என் பிள்ளையுடைய படிப்பு என்னவா இருக்கும். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றேன், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்வேன். இம்மானுவேலின் தேவன் நான் உன் கூட இருப்பேன், இம்மானுவேலின் தேவன் நான் உன் கூட இருந்து நடத்துவேன். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே தருகிறார். இப்ப எல்லாருடைய இருதயத்திலிருந்து அந்த பயத்தின் ஆவி வெளியேறி ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. இனி அந்த வியாதி உங்களை தொடர்வது இல்லை, இனி அந்த பலவீனம் தொடர்வது இல்லை. உங்க வியாதியை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது, உங்க சாபத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபமும் மாறணும். தலைமுறையா வருகிற சாபம், முன்னோர்கள் செய்த பாவத்தினால் வந்த சாபம், இல்லைன்னா நான் செய்த பாவத்தினால் வந்த சாபம், எல்லா சாபமும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறட்டும், ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நல்லா கைத்தட்டி பாடுவோமா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை
மறந்தார், இயேசு உன்னை மறக்க மாட்டார். சொல்லுவோமா? தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், இயேசு உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், இயேசு உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இம்மானுவேலின் தேவன். இந்த வருஷம் முழுவதும் உங்களை கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பரலோக பிதாவே, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் பாவத்தினால் இருந்த பயத்தை மாற்றுகிறார், சூழ்நிலைமையின் குறித்து வந்த பயத்தை மாற்றுகிறார், சாபத்தினால் உண்டான பயத்தை மாற்றுகிறார். தகப்பனே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா.